இன்னைக்கு நம்ம ஒரு ஹேர் ஆயில் தான் ப்ரிப்பேர் பண்ண போறோங்க. இந்த ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்றதுக்கு இந்த ஹேர் ஆயில்ல ஒரு பவுடர் சேர்க்க போறோம். இந்த பவுடர் தான் இந்த ஹேர் ஆயில வந்து நல்லாவே 100% ஒர்க் அவுட் பண்ணுங்க. இந்த ஹேர் ஆயிலுக்கு சேர்க்கிற இந்த பவுடர் பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சி செஞ்சு நிரூபிச்சிருக்காங்க. ஹேர் growth செம்மையா இருக்கும், 100% ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 2008 வந்து ஆராய்ச்சி செய்து நிரூபிச்சிருக்காங்க. இப்போ இந்த ஹேர் ஆயிலை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்றது, இதுல என்ன பவுடர் சேர்க்க போறோம் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இந்த ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நான் எடுத்திருக்கிற பொருள் பார்த்தீங்க அப்படின்னா முருங்கைக்கீரைங்க. முருங்கைக்கீரையில ஹேர் growthக்கான நியூட்ரிஷன் நிறையவே இருக்கு. இது வந்து கொஞ்சமா நான் எடுத்திருக்கேன். நான் இப்ப காய்ச்ச போறது பாத்தீங்கன்னா 100 ml அளவு தான் நான் காய்ச்ச போறேன். அதனால இந்த அளவுக்கு மட்டுமே நான் வந்து முருங்கைக்கீரையை எடுத்திருக்கேன். இந்த முருங்கைக்கீரை பாத்தீங்கன்னா ஹேருக்கு மட்டும் இல்லைங்க, நம்மளோட உடம்புல இருக்கிற நிறைய வியாதிகளை வந்து இந்த முருங்கைக்கீரை குணப்படுத்தும். அடுத்த பொருள் பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு செம்பருத்தி பூ எடுத்திருக்கேன். உங்ககிட்ட செம்பருத்தி பூ இல்லைன்னா செம்பருத்தி பவுடர் கூட நீங்க சேர்த்துக்கலாம். இந்த செம்பருத்தி பூ வந்து நம்மளுடைய ஹேரை வந்து நல்லா ஷைனிங்கா வச்சிருக்கும். அதே மாதிரி ஹேர் growthக்கும் இந்த செம்பருத்தி ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. அடுத்த பொருள் பாத்தீங்க அப்படின்னா கத்தாழைங்க. இந்த கத்தாழைய வந்து நம்ம அப்படியே தோல் எடுக்காம யூஸ் பண்ணலாங்க. போன வீடியோ கமெண்ட்ல வந்து ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க, நீங்க வந்து தோலை சீவாம கத்தாழைய யூஸ் பண்றீங்க அப்படின்னு. நம்ம முக்கியமானது பாத்தீங்கன்னா இந்த கத்தாழைய கட் பண்ண உடனே இதுல இருந்து ஒரு மஞ்சள் திரவம் வரும். அதை வந்து இந்த மாதிரி நீங்க தண்ணிக்குள்ளார இப்படி கவுத்து வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுல இருக்கிற திரவம்லாம் கீழே வந்துடும். அந்த திரவம் தான் நம்மளுடைய ஸ்கின்னை வந்து அஃபெக்ட் பண்ணும், அரிப்பு இந்த மாதிரி எல்லாம் வரும். பட் நம்ம அந்த திரவத்தை எல்லாம் எடுத்துட்டு அப்படியே யூஸ் பண்ணலாங்க. நம்ம அரைக்க தான் போறோம், அதனால நம்ம தோலோடைய நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கத்தாழை வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஹேர் growthக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. அதே மாதிரி நம்மளுடைய ஹேர் வந்து நல்லா ஷைனிங்கா, நல்லா அடர்த்தியா, முடி நீளமா வளர்றதுக்கு இந்த கத்தாழை வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்த பொருள் பாத்தீங்க அப்படின்னா 2 நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். நெல்லிக்காவை பத்தி சொல்லவே வேண்டாங்க. நெல்லிக்காய் வந்து நம்ம அப்படியே சாப்பிட்டோம் அப்படின்னாலே நம்மளுடைய ஹேர் growth செம்மையா இருக்கும். இந்த ஹேர் ஆயில்ல இந்த நெல்லிக்காவை சேர்க்கும் போது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பெனிஃபிட்ஸ் வந்து நம்மளுக்கு ஹேருக்கு கிடைக்கும். ஹேர் growth செம்மையா இருக்கும். ஸ்கேல்ப் எல்லாம் நல்லா சுத்தமாகும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்கேல்ப்ல வறண்ட சருமம் ஆகும் இல்லையா, ஸ்கேல்ப் அப்படியே வறட்சி ஆயிரும். அந்த மாதிரி ஆகாம இந்த நெல்லிக்காய் வந்து நம்மளுடைய சருமத்தை வந்து அதாவது ஸ்கேல்ப்பை வந்து நல்லா பாதுகாக்கும். இப்போ வந்து உங்ககிட்ட நெல்லிக்காய் வந்து ஃப்ரெஷ்ஷா இல்லைன்னா நெல்லிக்காய் பவுடர் கூட எடுத்துக்கோங்க. இவ்வளவுதான். இதோட வந்து நம்ம ஒரு பவுடர் சேர்க்க போறோம், இன்னொரு பொருளும் நம்ம சேர்க்க போறோம். வாங்க இப்ப நம்ம இதெல்லாம் வந்து ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்து நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த காம்பை எடுத்துருங்க. எடுத்துட்டு இதை வந்து பிச்சு சேர்த்துக்கோங்க. முருங்கைக்கீரையும் போட்டாச்சு. இப்போ கத்தாழையும் நம்ம இதை சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து கத்தாழையை வந்து ஒரு பாதி அளவு சேர்த்துக்கிறேன், ஏன்னா நான் 100 ml தான் எண்ணெய் வந்து காய்ச்ச போறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நெல்லிக்காவையும் பார்த்தீங்க அப்படின்னா கொட்டெல்லாம் இல்லாமல் வெறும் சதையை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஹேர் growthக்கு வந்து ரொம்பவே நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குதுங்க. கொட்டை போட்டுறக்கூடாது. கொட்டை போட்டோம் அப்படின்னா மிக்சியில் வந்து அரையாது இல்லையா, அதனால நம்ம வந்து வெறும் சதையை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம இதில் ஒரு பொருள் சேர்க்க போறோம். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ரோஸ்மெரிங்க. இந்த ரோஸ்மெரியை வந்து நம்ம இந்த ஹேர் ஆயில்ல சேர்க்கும் போது சொட்ட தலையில கூட முடி வளருங்க. நான் சொன்ன அந்த 2 பவுடரோட சேர்த்து இந்த ரோஸ்மெரியும் சேர்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹேர் growth செம்மையா இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம இதோட அந்த பவுடர் நம்ம சேர்த்துக்கலாம். தண்ணி ஊத்தி அரைக்க வேணாங்க, தண்ணி ஊத்தாம அப்படியே அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. ரொம்ப நைஸா அடிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இதை வந்து ஒரு இரும்பு கடாயில சேர்த்துக்கோங்க. இந்த ஹேர் ஆயிலை நீங்க இரும்பு கடாயில செய்யும் போது உங்களுக்கு 100% ரிசல்ட் கிடைக்குங்க.
100 ரூபாய் தான் இந்த இரும்பு கடாயை. நீங்க சந்தை அந்த மாதிரி உங்க ஊர்ல போட்டாங்கன்னா நீங்க பார்த்து வாங்கிக்கோங்க. எல்லாத்தையும் வலிச்சு போட்டேன் நான். இப்போ நான் இதுல 100 ml தேங்காய் எண்ணெய் தான் சேர்க்க போறேங்க. 100 mlக்கு நான் எடுத்த அளவுகள்ல பொருட்களை எடுத்தா போதும். நல்லா கலக்கி விட்டுருங்க. இப்போ எண்ணெய் காய்ச்சுற பதம் எப்படிங்கிறத நம்ம இப்ப பார்க்கலாம். அது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நம்ம எண்ணெய் காய்ச்சுறோம் எப்படியோ காய்ச்சுறோம் அப்படிலாம் காய்ச்சக்கூடாது. கரெக்டான பதத்துல எண்ணெயை நம்ம காய்ச்சி எடுக்கும் போதுதான் 100% நம்மளுக்கு சூப்பரான ஹேர் growth ஹேர் ஆயில் நம்மளுக்கு கிடைக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ இதை நம்ம ஸ்டவ் மேல வச்சுட்டு ஸ்டவ்வை நல்லா சிம்ல வச்சு நம்ம காய்ச்சி எடுக்க போறோம். பாருங்க, ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. ஸ்டவ் நல்லா சிம்ல வச்சிருக்கோம். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற பொருட்கள்லாம் கொஞ்சம் ஈரமா இருக்கு இல்லையா. நம்ம முருங்கைக்கீரையில இருந்து தண்ணி வந்திருக்கும், கத்தாழை தண்ணி, இதெல்லாமே நம்ம வச்சு தண்ணியா இருக்கு இல்லையா. அதை நம்ம அந்த சொடசொடப்பு அடங்குற வரைக்கும் நம்ம காய்ச்சி எடுக்கணும். இறக்குற பதம் உங்களுக்கு நான் சொல்றேன். மீடியம் ஃப்ளேம்ல இப்போ வச்சுக்கோங்க. இந்த ஹேர் ஆயில் பாத்தீங்கன்னா ரொம்பவே எஃபெக்டிவா இருக்குங்க. இதுல சேர்த்திருக்கிற ரோஸ்மேரி பாத்தீங்கன்னா அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கு ஹேருக்கு. ரோஸ்மேரியில தனியாவே சீரம் செஞ்சு நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா சொட்டத்தலையில கூட முடி வளருது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இதை கலக்கி விட்டு ஒரு 2 மினிட்ஸ் ஆன உடனே இப்படி நுர வருது பாத்தீங்களா. இந்த ஸ்டேஜ்ல நான் சொன்னேன் இல்லையா, முக்கியமான ஒரு பவுடர், அதாவது ஆராய்ச்சி செய்து கண்டுபிடிச்ச ஒரு பவுடர் இது. இந்த பவுடர் ரொம்ப ரொம்ப நம்மளுடைய ஹேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. அதே மாதிரி ஹேர் growth பாத்தீங்கன்னா செம்மையா இருக்கும். அது என்ன பவுடர் அப்படின்னா கரிசலாங்கண்ணி பவுடர் தாங்க. இந்த கரிசலாங்கண்ணி பவுடரை 2 டீஸ்பூன் அளவு நான் 100 mlக்கு சேர்த்துக்கிறேன். இதுல சேர்த்த இந்த கரிசலாங்கண்ணி பவுடர் பாத்தீங்கன்னா 2008ல பாருங்க, போட்ட உடனே பாருங்க நல்லா பிளாக் கலரா மாறுது பாருங்க. 2008ல எலிகளை வச்சு ஆராய்ச்சி செஞ்சிருக்காங்க. மினாக்சிடில் அப்படின்ற ஒரு பொருளை பாதி எலிகளுக்கும் இன்னொரு பாதி எலிகளுக்கு இந்த கரிசலாங்கண்ணியில செய்த ஆயிலையும் கொடுத்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. டெஸ்ட் ரிசல்ட்ல பாத்தீங்க அப்படின்னா கரிசலாங்கண்ணியில செய்த கரிசலாங்கண்ணி போட்ட எலிகளோட ஹேர் growth சூப்பரா இருந்துச்சு. மினாக்சிடிலோட மினாக்சிடில் போட்ட எலிகளோட ஹேரும் பாத்தீங்கன்னா வளர்ந்துச்சு. கொஞ்ச நாள்லயே பாத்தீங்கன்னா மினாக்சிடில் யூஸ் பண்ண எலிகளோட முடியெல்லாம் கொட்ட ஆரம்பிக்குது. பட் இந்த கரிசலாங்கண்ணியில செய்த ஆயில் யூஸ் பண்ண எலிகளோட ஹேர் சூப்பரா வளர்ந்துகிட்டே இருக்கிறதா ஆராய்ச்சியில இந்தியர்கள் தான் இந்த ஆராய்ச்சியை செஞ்சு நிரூபிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு இந்த பவுடர் கரிசலாங்கண்ணி பவுடர் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. இந்த ஹேர் ஆயிலுக்கு நம்ம இந்த பவுடர் சேர்க்கும் போது சொட்டத்தலையில கூட முடி வளருங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஹேர் ஆயில் தான் இன்னைக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நிறைய பொருட்கள் போட்டும் நம்ம ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி கம்மியான பொருட்களோட இந்த கரிசலாங்கண்ணியை சேர்த்து, அதாவது நம்ம கிட்ட எல்லா பொருட்களுமே கிடைக்காது இல்லையா, என்னென்ன பொருட்கள் கிடைக்குதோ இதோட நீங்க கருவேப்பிலை கூட சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரை கிடைக்கலன்னா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஆல்டர்னேட்டிவா நீங்க உங்களுக்கு என்ன பொருள் இருக்கோ அதை சேர்த்துட்டு முக்கியமா கரிசலாங்கண்ணியை இதுல சேர்த்துக்கோங்க. நான் போன வீடியோல கரிசலாங்கண்ணியை சேர்க்காம தான் ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணேன். அது கூட கமெண்ட்ல கேட்டுன்னு சொல்லியிருந்தாங்க, கரிசலாங்கண்ணி போடாம ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணக்கூடாது அப்படின்னு. நான் சொல்லணும்னு நினைச்சேன். என்கிட்ட கரிசலாங்கண்ணி பவுடர் அப்ப இல்லாம இருந்துச்சு. இப்பதான் நான் திருப்பி வாங்கி இருக்கேன். ஸோ இந்த கரிசலாங்கண்ணிக்கு அவ்வளோ பவர் இருக்குங்க. இந்த கரிசலாங்கண்ணியை வச்சு நம்ம ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணும்போது நம்மளுடைய முடி பாத்தீங்கன்னா கருகருன்னு வளரும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப பாருங்க, ஹேர் ஆயில்ல போட்ட பவுடரை போட்ட உடனே எப்படி கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்க. இப்ப நல்லா மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருக்கேன். நான் நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இந்த கொதிச்சு சடசடப்பெல்லாம் அடங்கணும். அந்த அளவுக்கு நம்ம காய்ச்சி எடுக்கணும்.
இதை டெஸ்ட் பண்ணுவாங்க. அதையும் நான் எப்படின்றத சொல்கிறேன். கேரளாவில் வந்து எண்ணெய் காய்ச்சுறவங்க எண்ணெய் வந்து கரெக்டாக ரெடி ஆயிடுச்சா அப்படிங்கிறதுக்கு ஒரு டெஸ்ட்டும் பண்ணுவாங்க. அதையும் நான் காமிக்கிறேன். எண்ணெய் காஞ்சி முடிக்கட்டும். 5 மினிட்ஸ் வந்து எண்ணெய் கொதிச்ச உடனே ஹை ஃப்ளேமில் ஒரு 2 மினிட்ஸ் வைங்க. பாருங்க, ஹை ஃப்ளேம்ல வச்சு கொஞ்சம் கொஞ்சமா சடசடப்பு வந்து அடங்கிடுச்சு பாருங்க. சைட்ல எல்லாம் அப்படியே அடங்கிக்கிட்டே வருது பாருங்க. அதனாலதான் ஒரு 2 நிமிஷம் ஹை ஃப்ளேம்ல வைக்க சொன்னேன். ஹை ஃப்ளேம்ல வச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நல்ல சடசடப்பா வேகமா சடசடப்பு வந்து அப்படியே குறைய ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. சைடெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு நடுவுக்கு வருது பாருங்க. இப்ப நம்ம எண்ணெய் வந்து காயிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம இதில் எப்படி டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, ஒரு 3 கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இது வந்து கருவேப்பிலை இதில் போடுங்க. பாருங்கள், போட்ட உடனே நல்லா சடசடன்னு சத்தம் வந்து நல்லா மொருவலாக ஆகிடும். போட்ட உடனே நல்லா மொருவலாக ஆகிடும் பாருங்க. அவ்வளோதான் பாருங்க. கருவேப்பிலை பாருங்க நல்லா மொறுமொறுன்னு ஆயிடுச்சு பாருங்க. இந்த ஸ்டேஜ் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். புகையும் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இது வந்து நல்லா ஆறணும். இரும்பு கடாயிலேயே இருக்கட்டும், நல்லா ஆறணும். அப்பதான் வந்து நம்மளுக்கு இரும்பு கடாயிலே ஆறுனாதான் நம்மளுக்கு 100% ரிசல்ட் உள்ள ஒரு ஹேர் ஆயில் கிடைக்கும். ஆறட்டும். ஆயில் ஆறுனதுக்கு அப்புறமா நான் அப்படியே வந்து நைட்டு பூரா இந்த இரும்பு கடாயிலேயே இந்த ஆயிலை வச்சுட்டேங்க. பாருங்க, நல்லா கருகருன்னு நம்மளுக்கு வந்து ஹேர் ஆயில் கிடைச்சிருக்கு. இப்போ இதை நம்ம வந்து வடிகட்டிக்கலாம். நான் எடுத்திருக்கிறது பார்த்தீங்கன்னா 100 ml தான் நான் எடுத்திருக்கேன். அதுக்கு உண்டான பொருட்கள் தான் நான் சேர்த்திருக்கேன். நீங்க அதிகமா வந்து ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா அளவுகளை வந்து கரெக்டா பொருட்கள் எடுத்துக்கோங்க. 100 mlக்கு எவ்வளோ எடுத்தோமோ அதே அளவை வந்து நீங்க அப்படியே டபுள் பண்ணிக்கோங்க. பாருங்க எவ்வளோ கருகருன்னு நம்மளுக்கு ஆயில் கிடைச்சிருக்கு. இந்த திப்பிகள் எல்லாத்தையுமே நீங்க வேஸ்ட் பண்ணிட வேண்டாம். இதை வந்து நீங்க அப்படியே வந்து தலையில கொஞ்ச நேரம் வச்சு நல்லா மசாஜ் பண்ணிட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இதில் அவ்வளோ நியூட்ரிஷன்ஸ் இருக்கு, அவ்வளோ சத்துக்கள் இருக்கு இதுல. அவ்வளவுதாங்க. இதை நம்ம வந்து ஒரு பாட்டில்ல ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். பாருங்க எவ்வளவு திக்கா ஆயில் கிடைச்சிருக்கு பாருங்க. எந்த அளவுக்கு நம்மளுக்கு திக்கா கிடைச்சிருக்கு பாருங்க ஆயில். பாருங்க 100 ml வந்து இந்த பாட்டில் ஃபுல்லா வந்து நான் ஊத்துனேன். பட் நல்லா காய்ச்சினதுக்கு அப்புறம் நம்மளுக்கு இந்த அளவுக்கு தான் ஆயில் கிடைச்சிருக்கு. சூப்பரான ஹேர் வந்து growth ஆகக்கூடிய ஒரு ஆயில் இன்னைக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோங்க. சொட்டத்தலையில கூட இந்த ஹேர் ஆயிலை வச்சிங்கன்னா தொடர்ந்து வைக்கணும். வச்சிங்கன்னா கண்டிப்பாக குட்டி குட்டி முடிகள் வளர்றதை நீங்களே பார்ப்பீங்க. இந்த ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சேல் பண்ணிட்டு இருக்கேன். இதில் போட்ட இன்கிரீடியன்ஸ் மட்டும் இல்லைங்க, இன்னும் நிறைய இன்கிரீடியன்ஸ் வந்து போட்டு தான் நம்ம ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் உங்களுக்கு இந்த ஆயில் வேணும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்க. மேலே தெரிகிற நம்பருக்கு உங்களுக்கு இந்த ஆயில் வேணும் அப்படின்னா மேல ஒரு நம்பர் வருது பாருங்க, அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்கு விவரம் சொல்லுவாங்க, எப்படி பர்ச்சேஸ் பண்றது அப்படின்னு சொல்லுவாங்க. சூப்பரான ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணியாச்சுங்க. அடுத்து வந்து நம்ம ஒரு ஃபேஸ் பேக் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா ஒரு ஃபேஸ் பேக் தாங்க. இந்த ஃபேஸ் பேக் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முகத்தையும் நம்ம உடம்புல பூசணும் அப்படின்னா நம்ம உடம்பு முழுவதுமே நல்ல பளபளன்னு ஆக்கிடுங்க. நல்ல ஒரு பிரைட்னிங் ஃபேஸ் பேக் தான் இப்போ நம்ம ரெடி பண்ண போறோம். இதுல ஒரு பவுடர் சேர்த்து நம்ம பண்ண போறோம். எல்லாரும் நினைக்கலாம் இந்த பவுடர் சேர்க்கறதுனால இந்த ஃபேஸ் பேக் வந்து பிரைட்டன் ஆகுமா, முகத்தை பிரைட்டன் ஆக்குமா அப்படின்னு. கண்டிப்பா ஆக்குங்க. வாங்க எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் எடுத்திருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரோஸ்வுட் சாண்டில் பவுடர். இந்த ரோஸ்வுட் சாண்டில் பவுடரை இந்த ஃபேஸ் பேக்ல சேர்க்கும் போது நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட் கிடைக்குங்க. நான் 1 டீஸ்பூன் அளவு ரோஸ்வுட் சாண்டில் வந்து எடுத்துக்கிறேன். இது வந்து நாட்டு மருந்து கடையில கிடைக்கும்.
இது வந்து நிறைய க்ரீம் எல்லாம் பண்றாங்க இல்லையா, ஃபேஸ் க்ரீம் எல்லாம் பண்ணும்போது இந்த சாண்டல்வுட் வச்சுதான் பண்றாங்க. அடுத்து இதுல ஒரு பொருள் சேர்க்க போறோம், அதிமதுரம். அதிமதுரம் வந்து நம்மளுடைய உடம்புல இருக்கிற முகத்துல இருக்கிற அழுக்கெல்லாம் எடுத்துரும். அதுவும் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்க போறாங்க. இந்த 2 பவுடரோட நம்ம ஒரு முக்கியமான பவுடர் சேர்க்க போறோம். அதாவது நம்ம ரெகுலரா வீட்டுல யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ஃபேஸ் பவுடர். அது எந்த பிராண்டா இருந்தாலும் பரவாயில்லைங்க. நான் வந்து கூகுள் சாண்டில் எடுத்திருக்கேன், நீங்க பான்ஸ் எது வேணாலுமே எடுத்துக்கலாம். இது வந்து இதை வந்து நம்ம ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கலாம். பாருங்க, ஒரு டீஸ்பூன். இந்த 3ஐயுமே நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க. கண்டிப்பா இந்த ஃபேஸ் பேக் வந்து உங்களுடைய முகத்தை வந்து நல்லா பிரைட்டன் ஆக்குங்க. காலு கை எங்கெல்லாம் உங்களுக்கு டேன் ஆயிருக்கோ அங்கெல்லாம் இந்த பேக்கை வந்து நீங்க அப்ளை பண்ணிட்டு வரும்போது உங்களுடைய முகம் வந்து அவ்வளோ பிரைட்டா ஆயிடும். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது கமெண்ட்ல வந்து ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க, என் முகம் எல்லாம் பாத்தீங்கன்னா கருத்த மாதிரி இருக்கு, அதுக்கு ஏதாவது டிப்ஸ் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த டிப்ஸ். ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட ரோஸ் வாட்டர் இல்லைன்னா எலுமிச்சைப்பழ சாறு இருக்கு பாருங்க, அதை கூட சேர்த்துக்கலாம். சில பேருக்கு வந்து எலுமிச்சை சாறு வந்து ஒத்துக்காது, அந்த மாதிரி ஆளுங்க வந்து ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கோங்க. இப்ப நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் கலக்கிறது வந்து கஷ்டமா இருக்கும், ஏன்னா நம்ம பவுடர் தானே எல்லாமே சேர்த்துருக்கோம். கொஞ்சம் மிக்ஸ் பண்றது கஷ்டமா இருக்கும். பாருங்க, நல்லா கைவிடாம கலர்னீங்கன்னா கட்டிலாம் இல்லாம நம்மளுக்கு சூப்பரான ஃபேஸ் பேக் வந்து ரெடி ஆயிரும். இதை எப்படி அப்ளை பண்றதுன்றதையும் நான் சொல்லிடுறேன். பாருங்க, அதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம வந்து இதை அப்ளை பண்றது எப்படின்னா, நல்லா நம்ம வந்து ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிருங்க. வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா ஸ்க்ரப் பண்ணுங்க. அதாவது ஸ்க்ரப் எப்படி பண்ணலாம்னா, நீங்க வந்து தக்காளியோட சர்க்கரையை வந்து தொட்டு, தக்காளியை பாதியா வெட்டி சர்க்கரையை தொட்டு நல்லா முகம் பூரா அழுத்தி தேய்ச்சி விடுங்க. தேய்ச்சிட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே மசாஜ் பண்ணிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிருங்க. அப்படி இல்ல அப்படின்னா நீங்க வெந்தயம் இருக்கு இல்லையா, வெந்தயத்தை மிக்சியில போட்டு 1-2 நல்லா அடிச்சுக்கோங்க. கொஞ்சம் பவுடராகவும் இருக்கணும், அதே கொஞ்சம் குறக்குறன்னு இருக்கணும். அந்த மாதிரி அடிச்சுட்டு அதுல வந்து பன்னீரை மிக்ஸ் பண்ணி நல்லா அப்ளை பண்ணி 5 மினிட்ஸ் அப்படியே ரப் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய அழுக்கு எல்லாமே வந்து வெளியில வந்துடும். நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த ஃபேஸ் பேக்கை வந்து முகத்துல தடவி நல்லா வந்து ஒரு 20 மினிட்ஸ் இல்ல நல்லா காயிற வரைக்கும், நல்லா தொட்டு பார்த்தா கையில ஒட்டக்கூடாது, அந்த அளவுக்கு நல்லா காயணும். அந்த மாதிரி காய வச்சுட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய முகம் பாத்தீங்கன்னா நல்லா பிரைட்டா ஆயிடுங்க. நீங்க சப்போஸ் நீங்க வெயில்ல வெளியே போயிட்டு வந்த உடனேயே இதை செய்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டேனே ஆகாதுங்க. இப்ப கை கால் எல்லா இடத்துலயுமே நீங்க அப்ளை பண்ணலாம். உடம்பு பூராவுமே நீங்க அப்ளை பண்ணலாம். எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் வராதுங்க. சூப்பரான ஃபேஸ் பேக் வந்து இப்ப நம்ம ரெடி பண்ணி காமிச்சாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹேர் ஆயிலையும் இந்த ஃபேஸ் பேக்கையும் நீங்களும் செய்து பாருங்க. செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா சின்னதா ஒரு லைக் போட்டுக்கோங்க. நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.